நாள் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு அழகான நதி இருந்தது. அந்த நதியில் தான் அந்த காட்டில் உள்ள அனைத்து மிருகங்களும் நீர் அருந்த வரும். அந்த நதியின் பக்கத்தில் ஒரு புதரில் ஒரு வெட்டுக்கிளி வசித்து வந்தது. ஒரு மாலை நேரம் ஒரு சிறுத்தை ஒரு மானை துரத்தி வந்தது. அந்த மான் வெட்டுக்கிளியின் நண்பன். வெட்டுக்கிளி, என்ன மான், பார்த்து வெகு நாளாகிவிட்டது, இதனால் எங்கே சென்றாய் என்று கேட்டது. அதற்கு மான், உன்னிடம் பேச எனக்கு நேரமில்லை, என்னை ஒரு சிறுத்தை துரத்தி வருகிறது என்று ஒரு புதரில் அடியில் ஒளிந்து கொண்டது. மான் தலையை மட்டும் தூக்கி, அந்த சிறுத்தை என்னை கேட்டால் என்னை சொல்லிவிடாதே என்று கூறியது. அதற்கு வெட்டுக்கிளி சரி என்று கூறியது. சிறுத்தை வந்து வெட்டுக்கிளியிடம் கேட்டது, அந்த மானை பார்த்தாயா? அதற்கு வெட்டுக்கிளி தெரியாதனமாக மான் ஒளிந்திருக்கும் புதரில் அருகே குதித்து குதித்து சென்றது. அதற்கு சிறுத்தை இந்த புதரில் தான் ஒளிந்திருக்க வேண்டும் என்று மோப்பம் பிடிக்க தொடங்கியது. ஆனால் முதல் நாள் ராத்திரி புனுகு பூனை அந்த புதரில் தங்கியது. அதனால் புனுகு பூனையின் வாசமே சிறுத்தைக்கு அடித்தது. அதனால் சிறுத்தை வேறு பக்கம் கிளம்பி சென்றது. மான் சிறுத்தை கிளம்பிய பிறகு புதரில் விட்டு வெளியேறியது. மான் கோபத்துடன் வெட்டுக்கிளியிடம் வந்து, ஏன் இப்படி போய் சொன்ன என்று கேட்டது. இன்னொரு தடவை இப்படி போய் சொன்னால் என் தங்க கால்களால் உன்னை மிதித்து நசுக்கி விடுவேன் என்று சொன்னியது. அதனுடன் வெட்டுக்கிளி பயத்துடன் வாழ்ந்தது. ஏனென்றால் மானின் தங்க கால்கள் தன் மீது பட்டிடுமோ என்று பயத்துடன் வாழ்ந்தது.